கால சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி கோவையில் துவங்கியது. கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டுகால சாதனைகள் விளக்க புகைப்பட கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை இன்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மேயர், துணை மேயர் ஆகியோர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். மேலும் இந்த நிகழ்வில் 4 ஆண்டுகால தமிழக அரசின் சாதனை விளக்க புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த கண்காட்சியில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தமிழக அரசின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள், அதனால் பொதுமக்கள் அடைந்த பயன் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து உணவு வழங்கல், துறை சார்பில் நடமாடும் காணொலி விழிப்புணர்வு வாகனம் துவக்கி வைக்கப்பட்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டது. இந்த அரசின் சாதனைகள், இந்த முதலமைச்சருடைய திட்டங்கள், இவற்றை பற்றி எல்லாம் இன்றைக்கி ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகைப்பட கண்காட்சி வைத்திருக்கப்படுகிறது. இது 3 நாட்களுக்கு இங்கே பொதுமக்கள் பார்வைக்காக இன்றைக்கு அனைவராலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் புகைப்பட கண்காட்சி ஒன்று நடமாடும் ஊர்தியில் நடமாடும் புகைப்பட கண்காட்சி ஊர்தியின் வழியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பொதுமக்கள் பார்வைக்காக ஆங்காங்கே நின்று பொதுமக்களை அதை பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும்.